தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் லாக்கப்பில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னை உயிரோட மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்காங்க, இதுக்கு காரணம் சிவனாண்டி தான் அப்படின்றத ஃபோன் மூலமாக கார்த்திக்கு தெரிவிக்க கார்த்திக் மயில்வாகனம் இவங்க ரெண்டு பேரும் நவீன தேடுற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் துர்கா அழுதுகிட்டே வீட்டுக்கு வர என்ன எதுன்னு பாட்டியும் விசாரிக்க துர்கா எதுவுமே சொல்லாமல் ரூமில் உட்காந்து நவீனை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அங்கே வந்த ராஜராஜன், சுவாதி, ரேவதி இவங்க எல்லாரும் துர்கா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. ஆனால் நவீன் கிடைக்காம நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு துர்கா ஒரு பக்கம் பிடிவாதமாக இருக்க, ஸோ இன்னொரு பக்கம் சிவனாண்டி, முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் லாக்கப்பில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி போய் மீட் பண்ணி நக்கலாக பேசுகிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சந்திரா சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சந்திராவுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பேசாமல் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து சிவனாண்டி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது நவீனை புதைக்கும் போது தவறுதலாக அவனுடைய பெட்டிக்குள்ளே ஒரு ஃபோன் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபோன் மூலமாக நவீன் வந்து போலீஸ்க்கு மட்டும் இல்லை அந்த கார்த்திக்கும் தகவல் சொல்லியிருப்பான். உடனே அந்த ஃபோனுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிக்கணும். கார்த்திக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் கண்டுபிடிச்சி அவனை வந்து வாயை திறக்க விடாமல் பண்ணணும் அப்படின்றத சிவனாண்டி கிட்டே சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சிவனாண்டி சந்திரா கிட்டே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா இங்கே பாட்டி வீட்டுக்கே வராங்க. வந்து துர்காவுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம், என் அக்கா மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, அவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி துர்காவுடைய கோவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இங்கே சந்திரா வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேவதி, ராஜராஜன் இவங்க எல்லாம் நாங்களே அவகிட்ட சமாதானம் பேசி கேஸை வாபஸ் வாங்கலான்னு பார்த்தா நீ இருக்கிற பிரச்சனையை பெருசாகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜராஜன் ஒரு பக்கம் சந்திராவை திட்ட, ஸோ என் அக்கா வீட்டுக்கு வரலான்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் ஒரு ஆள், இவளாலாம் அவளை எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கமேனு சந்தோஷப்படு, இனிமேல் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்திரா அங்கேருந்து போகிறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி மேலே இருக்கக்கூடிய கோபம் துர்காவுக்கு இன்னும் அதிகமாகுது. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக், மயில்வாகனம் இவங்க ரெண்டு பேரும் நவீனை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட நவீனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.